இந்த பூமியில் நிறைய பேர் வாழ்ந்து இறந்தும் போயிருக்காங்க. ஆனால் சில பேர் தான் அவங்க இறந்ததுக்கு உண்டான அர்த்தங்களை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான வீரம் நிறைஞ்ச கோட்டைக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இந்த கோட்டையில் யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மருதுபாண்டி சகோதரர்கள், அப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மனோட தம்பி ஊமதுரை, அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் பிரிட்டிஷை ஓட ஓட விரட்டின இடம் தான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்த ஒரு இடம் தான். கிட்டத்தட்ட 1000 குதிரைகளுக்கு மேலே வந்து பயிற்சிகள் இந்த இடத்திற்கு, பல 1000 சோல்ஜர்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த கோட்டையோட மிகப்பெரிய இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலு நாச்சியார். இவங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட ஸ்டோரியில் நான் சில இதை மட்டும்தான் சொல்கிறேன். இவங்களோட கணவரை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷால் வந்து கொல்லப்படுறாரு. இந்த இதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வேலு நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் எடுத்தாங்க. அதுவும் இந்த பிளேஸ்லேருந்து தான். அவங்க பல இடத்துல போய் பல இடத்துல வந்து ஹெல்ப்பை கேட்டு கிட்டத்தட்ட 8 வருஷம் கழித்து அந்த ஒரு படையை தட்டி வந்து ஆங்கிலேயர்களை, அதாவது பிரிட்டிஷை அவங்க ஃபேஸ் பண்ணி ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. டெஸ்ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண டெஸ்ட்ராய் இல்லைங்க, வேறு லெவலில் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷை தெறிக்க விட்ட ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா அது இந்த இடமும் சரினா. இந்த கோவம் தாங்க முடியாமல் தான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக பீரங்கி வச்சு தாக்கி ஃபுல்லாகவே அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50 தூண் இருக்குது. இப்போ எத்தனை தூண் இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏன்னா எல்லா தூணுமே வந்து ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல எத்தனை போர்கள் நடந்திருக்கும், எத்தனை உயிர்கள் போயிருக்கும். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து நான் நிறைய அபேண்டன்ட் பிளேசஸ்லாம் போயிட்டு இருப்பேன். ஸோ இந்த பிளேஸுக்கு பர்டிகுலராக வரும்போது எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருதுபாண்டி பிரதர்ஸ். ஆக்சுவலாக பேரை சொல்லும் போதே அப்படியே பயங்கரமாக என்ன சொல்கிறதுன்னா அப்படியே உள்ள அரிக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு 2 பிரதர்ஸ் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்ம சொல்கிறதோட வீரம் நிறைஞ்ச ஒரு கோட்டை தான் அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து போர் பயிற்சி நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மரம் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. பட் 200 300 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாதையில் தான் அவங்க நடந்து போயிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நின்று அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நின்று அவங்க யோசிச்சிருப்பாங்க. எனக்கு அதை இமேஜின் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து நான் நிறைய அபேண்டன்ட் பிளேசஸ்லாம் போயிட்டு இருப்பேன். ஸோ இந்த பிளேஸ் பர்டிகுலராக வரும்போது எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருதுபாண்டி பிரதர்ஸ். ஆக்சுவலாக பேரை சொல்லும் போதே அப்படியே பயங்கரமாக என்ன சொல்கிறதுன்னா அப்படியே உள்ள அரிக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு 2 பிரதர்ஸ் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்ம சொல்கிறதோட வீரம் நிறைஞ்ச ஒரு கோட்டை தான் அப்படின்றத நான் சொல்லுவேன். இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து போர் பயிற்சி நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. மரம் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு ஸோ இந்த டீமோடு சேர்ந்து இந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் லெட்ஸ் சீ இது வந்து எந்த அளவுக்கு நம்மளால் பாசிபிலிட்டிஸாக பண்ண முடியுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேர்ந்து கிட்டத்தட்ட 5 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஊர் மக்களும் சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்றது. ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன இதுன்னு கேட்டால், நான் எந்த இடத்துக்கு போனாலுமே எல்லாருமே பேர் எழுதி வச்சுருக்காங்க. அது நான் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நம்ம பேர் எழுதுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இதில் நம்ம பேர் எழுதுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. தப்பாக எடுத்துக்காதீங்க, யாரையும் அட்வைஸ் பண்ணல, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீமில் தான் நடந்துகிட்ருக்கோம். ஷோர் கண்டிப்பாக. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரோன் வியூ வைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துலேருந்து வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது மாதிரி இருக்குது. இன்னும் ஹைட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காமிக்கிறேன் உங்களுக்கு.
இந்த இடத்தோட வரலாறை நான் சொல்றதோட ஸோ மேடமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு தமிழ் டீச்சர், நீங்களே சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த கோட்டையை வந்து பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில இருந்து. ஆனா அந்த கோட்டைக்கு பேரு சங்கரவதி கோட்டைன்னு. எங்க சங்கரவதி கோட்டையை நாங்க வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சும்மா ஒரு கட்டடம் மட்டும் தெரிஞ்சிச்சு, ஒரு ஆலமரம் மேல இருக்கும். ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த அளவுக்கு எங்கள்கிட்ட விழிப்புணர்வு இருந்திருந்துச்சுன்னா இந்த கோட்டையை நாங்க அப்பவே காப்பாத்திருப்போம். ஆனா இப்பதான் தெரியுது. அதாவது எல்லா பகுதியில உள்ள கோட்டைகளையும் நம்ம யூடியூப்ல பார்க்கும் பொழுது, ஏன் நம்ம பகுதியில ஒரு கோட்டை இருக்கு, அந்த கோட்டையை நம்ம ஏன் வந்து இன்னும் சரி பண்ணாம வச்சிருக்கோங்கிறது தோணுது. இந்த கோட்டைக்கு பேரு சங்கரவதி கோட்டை, சங்கராவதி கோட்டைன்னு சொல்றாங்க. சேதுபதி மன்னர் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டினாராம். ஆனா அவருக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு கோட்டை எது அப்படின்னா இந்த சங்கரவதி கோட்டை தான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மகள் வேலு நாச்சியார அவர் வந்து திருமணம் செய்து கொடுக்கும் போது எல்லாரும் சீதனமா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கோட்டைய அவர் சீதனமா கொடுத்திருக்காரு. சிவகங்கை மன்னர் முத்து வடுக நாதரை வந்து வேலு நாச்சியார் கல்யாணம் பண்ணி சீதனமாக பெற்ற கோட்டை தான் இது. ஆனா இந்த கோட்டைய போர் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடமாகவும், யானைகள் குதிரைகள் இதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இங்க இருந்துதான் நம்ம சுதந்திர போருக்கே வந்து வித்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து இந்த கோட்டையை வந்து பராமரிக்க மாட்டோம், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துறோம், அதுல நம்ம வெற்றியும் பெற்றோம். இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே எதையும் சாதிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். எல்லாரும் வந்து பந்தய மாடா இருந்தாலும் சரி, மஞ்சரட்டு மாடா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே முதலிடம் தான். ஒரு ஸ்கேட்டிங் கத்துக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்தா கூட நம்ம வந்து இந்த கோட்டையை நம்ம சுத்தம் பண்ணிடலாம். அந்த முயற்சியிலதான் என்ன அன்புதானே எல்லாம் செய்து அப்படிங்கிற அந்த பையனை வந்து நான் மீட் பண்ணேன். ஒரு வருஷமா இதுக்காண்டி முயற்சி செஞ்சோம். மாங்குடி எம்எல்ஏ நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள பார்த்து கூட வந்து பேசணும். ஆனா அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து சட்டமன்றத்துல பேசியிருக்கேன், நாங்க கண்டிப்பா வந்து இந்த கோட்டையை நம்ம புதுப்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இடையில 2013 ஜெயலலிதா அம்மா பீரியட்ல அவங்க வந்து 3 கோடி இதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் வந்து எந்த ஆக்ஷனும் நம்ம வந்து எடுக்கல. நம்ம எல்லாத்துக்குமே முயற்சி செஞ்சு நம்ம பகுதியில உள்ள கோயில்கள் குளங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரிவர வச்சிருக்கோம். ஆனா அந்த கோட்டையை மட்டும் ஏன் நம்ம பராமரிக்க விட்டோம்னு தெரியல. இந்த கோட்டையில தான் வேலு நாச்சியார் வந்து போராடி இருக்காங்க, போர் பயிற்சி பெற்றிருக்காங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருக்காங்க. அது மாதிரி மருது சகோதரர்கள் அவங்க 2 பேரும் இங்க இருந்துதான் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருக்காங்க. அது மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துரை இங்கதான் வந்து அவர் தங்கி இருந்திருக்காரு, ஆங்கிலேயர்களை எதிர்த்து இருந்திருக்காரு. நம்ம வந்து சாதாரணமான கோட்டை இது கிடையாது. நானும் பார்த்திருக்கேன். இங்க வந்து 4 பகுதியிலையும் அங்கங்க வேல் கம்பை வந்து ஊனி வச்சிருக்காங்க. எதுக்காக ஊனி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பக்கத்துல உள்ள அந்த சங்கரவதி முனியையா கோயில் வந்து ஃபேமஸான ஒரு கோயில். நேர்த்திக்கடன் என்ன நேர்ந்துக்கிறாங்க அது வந்து நிறைவேறுது. அப்படியெல்லாம் ஒரு வந்து இருக்கும் பொழுது இதுக்கே இந்த கோட்டையுடைய ஒரு சுற்றுப்பகுதி வந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு கோட்டை மதிழ்ச்சிவர்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம வந்து பராமரிக்கல. இருக்கிற இந்த ஒரு பகுதியாவது நம்ம வந்து பராமரிக்கலாம், சுற்றுலா தலமா ஆக்கலாம். அதாவது அறிவிச்சிருக்காங்க. ஏன் இத்தனை 2024 வரைக்கும் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலைன்னு தெரியல. இது மாதிரி இந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரு 100 அடி தாண்டி போனோம்னா ஒரு யானை படித்துறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல புதையல் இருந்ததாகவும், அந்த புதையல் இருக்கான்னு வந்து தேடுனதாகவும், அங்கங்க தோண்டி இருக்கிறதாகவும் இந்த செய்தியெல்லாம் வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த யானை படித்துறைகள், யானை எப்படி வந்து தன்னுடைய கால்களை வச்சு அது நடந்து வருமோ அந்த அளவுக்கு சேஃப்டியா வந்து அந்த படித்துறைகளை வந்து அமைச்சிருக்காங்க. அங்க ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தை வந்து அந்த நீருக்கு பயன்படுத்திருக்காங்க. அந்த கோட்டைக்கு தேவையான நீரோட வந்து அங்கிருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இங்க ஒரு 16ஆம் நூற்றாண்டுல வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 200 குதிரைகளை வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருத்தர் கொடுத்ததாகவும், அதை வந்து பராமரிக்க சேதுபதி மன்னர் வந்து ஹைதர் அலியிட்ட உதவி கேட்டதாகவும், ஹைதர் அலியோட படைத்தலைவரத்தை வந்து இங்க வந்து அனுப்பினதாகவும், அவருடைய பெயர்தே வந்து சங்கரவதி என்றும், அந்த சங்கரவதியுடைய பெயர்னாலதான் இது சங்கரவதி கோட்டையாச்சு அப்படிங்கிற அவர் இங்க தங்கி இருந்ததாகவும், குதிரை யானை அப்புறம் படை வீரர்கள் எல்லாருக்கும் வந்து பயிற்சி அளித்ததாகவும் சொல்றாங்க. பகுதியில ஆங்கிலேயரை எதிர்த்து இந்த இடத்துல இருந்துதானா 600 பேரை திருப்பத்தூர் வரைக்கும் தூக்கிலிட்டு இருக்காங்க. அது அப்ப வந்து எவ்வளவு நம்ம போராடி இருக்கோம், நம்ம வந்து போராடவே பிறந்தவர்கள் மாதிரி நம்ம போராடி இருக்கோம். அந்த பகுதியை ஏன் நம்ம மீட்டெடுக்கல? திருமலை நாயக்கர் மகாலம் மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்கு, அதை நம்ம மீட்டெடுத்திருக்கோம்ல. இப்ப நம்ம வந்து அதை வந்து சுத்தம் பண்ணி இருக்கோம்ல. நான்லாம் வெளி உலகத்தையே பார்த்தது இல்ல. எனக்கு 51 வயது ஆகுது, நான் வெளி உலகத்தை பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு இந்த கோட்டையை வந்து எப்படியாவது மீட்டெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கேன். அவர்களுக்கு நான் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு நான் தான் வேண்டுதல் கேட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் இங்க வந்து
ஆபீசர்ஸ் இங்க வந்து மரங்கள்ல எல்லாம் நம்பர் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்த வந்து எங்களால சுத்தம் பண்ண முடியல. சுத்தம் பண்ற எண்ணத்துல தான் எல்லா கருவிகளையும் எடுத்துட்டு வந்தோம். ரெண்டாவது இந்த கோட்டையை பராமரிக்கிறவர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்காண்டி போன் அடிச்சோம். ஆனா அவங்க வந்து ஒரு டெத்ல இருக்கிறதாகவும் எங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாம போயிருச்சு. இல்லைன்னா கண்டிப்பா எங்களால முடிஞ்ச எதையாவது நாங்க செஞ்சிருப்போம். உண்மையாவே என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், நம்ம சங்கரவதி கோட்டைக்கு போறோம்டா, நம்ம கோட்டையை நம்மயா சுத்தம் பண்ணிடுவோம்டா அப்படின்னு சொல்லி நான் வரேன் மிஸ், நீ வரேன் மிஸ் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஃபாரஸ்ட் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது தனி மனிதனாக இருக்கக்கூடிய எங்கனால வந்து, அதுவும் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்த பெண்களாக இருக்க எங்கனால எப்படி முடியும்? நீங்க எல்லாரும் வாங்க, ஒண்ணு சேருங்க, நம்ம இந்த கோட்டையை மீட்டெடுப்போம். நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சேர்ந்தா கூட போதும். நம்ம எல்லாரும் ஒரு மண்வெட்டி, ஒரு சாந்து சட்டி இது இருந்தா கூட போதும், ஒரு அருவா, நம்ம கண்டிப்பா நம்ம மீட்டெடுக்கலாம். அதாவது இலக்கியத்துல படிச்சிருக்கோம் செங்காந்தல் மலர்ன்னு சொல்லிட்டு. அந்த செங்காந்தல் மலர் வந்து இந்த கோட்டையினுடைய மேல் சுவர்கள்ல இருக்கிறத ஒரு யூடியூப் சேனல் பையன் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்து காமிச்சிருக்கிறாப்ல. அப்ப அந்த செங்காந்தல் மலர் கூட நம்ம கோட்டைக்கு மேல இருக்கு. அப்ப எவ்வளவு பெருமை வாய்ந்த, இலக்கியத்துல நமக்கு நேரம் பார்த்ததே இல்லை, அந்த இலக்கியத்தில் படிச்ச அந்த செங்காந்தல் மலர் கூட அந்த கோட்டை மேல இருக்கு. அதனால எல்லாரும் ஒன்று சேருவோம், கண்டிப்பா மீட்டெடுக்க முடியும். நம்ம எதையோ கட்டுறோம். அதாவது நான் 100 கோடிக்கு வந்து வீடு கட்டியிருக்கேன், 1000 கோடிக்கு வீடு கட்டியிருக்கேன், எங்கள்கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்மகிட்ட மீட்க முடியாத ஒரு சொத்து என்னன்னா இந்த மாதிரி கோட்டைகள் தான். நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில எத்தனையோ கோட்டைகள் இருக்கு. அந்த கோட்டைகளை பூரா அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க பராமரிச்சு எல்லாரையும் சுற்றுலா தலமாக்குறாங்க. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை நம்ம சொல்றோம். என்ன இல்ல, நம்ம காரைக்குடியில பக்கத்துல உள்ள செட்டிநாட்டு பகுதியில எத்தனையோ வீடுகள் அரண்மனைகள் மாதிரி நம்ம நகரத்தார்கள் கட்டி வச்சிருக்காங்க. ஒரு வீதியில இருந்து இன்னொரு வீதி வரைக்கும் போகுது. ஆனா அதையெல்லாம் நம்ம பராமரிக்கிறோம்ல, நம்ம வீட்டை பராமரிக்கிறோம்ல. எங்க ஊர் சாதாரண கிராமம் தென் திருப்பதி என்று அழைக்கக்கூடிய அரியக்குடி, அந்த கிராமத்துல கூட 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகள்லாம் இந்த மாதிரி பராமரிச்சு வச்சிருக்காங்க. 400 வருஷம் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோட்டையை நம்ம விட்டுட்டோம். நான் பார்த்த இந்த கோட்டை ஒரு 2 வருஷத்துக்கு இடையில நிறைய இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. அப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு சங்கரவதி கோட்டைன்னு ஒண்ணு இருந்ததே தெரியாம போயிடும். எல்லாரும் வாங்க, எங்க பகுதியில உள்ள இந்த கோட்டையை மீட்டெடுப்போம். அதாவது சிதம்பர ரகசியங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு திரைப்படத்துல கூட எங்களுடைய கோட்டையை காமிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது படத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த கோட்டையை மீட்டெடுத்து ஒரு சுற்றுலா தலமா ஆக்கலாம்? எங்கெங்கயோ போறோம். இங்க இந்த பகுதியில அரியமான் பீச் இருக்கு, நவக்கிரகங்கள கோயில்கள் இருக்கு, அடுத்து ராமேஸ்வரம் இருக்கு, பக்கத்துல காளையார் கோயில் இருக்கு. இப்படி எல்லா இடங்களுக்குமே நம்ம வந்து சுற்றுலா தலமாக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல. அரியக்குடி சாதாரண கிராமம், அங்க தென் திருப்பதி, அங்க வந்து வராத மக்களே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட இடங்கள்லாம் வந்து சுற்றுலா தலமாக்கும் பொழுது இதை நம்ம சுற்றுலா தலமா கூட ஆக்க வேண்டாம். நம்மளால முடிஞ்சதை இதை வந்து நம்ம மீட்டெடுக்கலாம். எல்லாரும் வந்து சேருவோம். எங்கேயோ டெல்லியில எல்லாம் வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க. அது மாதிரி இங்க நம்ம இளைஞர்கள் நினைச்சா நடக்காது, ஒண்ணுமே கிடையாது. நான் குழந்தையில இருந்து பார்த்திருக்கேன். பெரியவர்கள் முற்போக்கு சிந்தனைவாதிகள், யாருமே சாதாரண மனிதர்கள் கிடையாது. நம்ம பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே முற்போக்கு சிந்தனைவாதிகள், அரசியல்வாதிகள்ல இருந்து சாதாரண குடிமக்கள் வரைக்கும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லாம மற்றவர்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழக்கூடிய பகுதி தான் இந்த செட்டிநாட்டு பகுதி. அதனால நம்ம மன்னர்கள் வாழ்ந்த பகுதி. இந்த பகுதியை நம்ம மீட்டெடுப்போம். அனைவரும் வாருங்கள் 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 என்று அன்புடன் உங்களை கைகூப்பி இருகை கூப்பி அழைக்கின்றேன். வாருங்கள், மீட்டெடுப்போம். தேங்க்யூ ஸோ மச் சென்ட்ரல் மேடம். ஆக்சுவலாக வந்து அதோட ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ மேம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக முன்னாடி நிற்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் லேடி. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டீச்சர். இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அபண்டன்ட் பிளேஸுக்கு ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் வீடியோஸில் பார்த்து அதுவே பயங்கரமாக வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களோட உணர்வு வந்து எனக்கு ரொம்பவுமே பாராட்டப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கோட்டை இப்படி சிறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்சுவலாக வந்து சேதுக்கு வந்து ஆக்சுவலாக கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. சேது வந்து வரும்போது வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, அவங்க அதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் ஆக்சுவலாக வந்து என்னன்னா, தன்னோட இடத்துல தான் வீட்டில் ஏதோ ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று இடிஞ்சு கண்டா எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணி இந்த இடத்த பத்தி கிட்டத்தட்ட 1 வருஷமா அதை பத்தி பேசியிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வர வச்சது. ஆக்சுவலா இது வந்து பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்த ஃபுல்லாவே கிளீன் பண்றதுதான் இருந்தது. அதுக்கு காரணம் மேடம் தான் வந்து இந்த இடத்துல ஆக்சுவலா வந்து நிறைய இந்த இடத்துல எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்மள்ட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ ஆக்சுவலா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம எந்த மரத்தையும் நம்மளால வெட்ட முடியாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய இடத்துக்கு வந்து அபண்டன்ட் பிளேசஸ் எல்லாம் போயிருக்கேன். பட் ஆனா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா சேஃபா போங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணி தான் பாத்திருக்கேன். ஆனா யாருமே இந்த மாதிரி ஒரு அபண்டன்ட் பிளேசஸ்க்கு வந்து நான் பார்த்தது இல்லை. எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆயிருந்தாங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து நின்று இந்த தூரம் பேசியிருப்பாங்கன்றதை நீங்க யோசிச்சு பாத்துங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது மேல இருக்கிற பற்று அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. ஆக்சுவலா எனக்கே வந்து அவங்க சொல்லும் போது வந்து இதோட ஹிஸ்டரி இவ்வளவு இருக்கா, எனக்கு ஒரு சிலது தான் தெரியும். நான் யூடியூப்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பார்த்து தான் நான் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதோட ஹிஸ்டரி வந்து ரொம்ப வாஸ்ட்ன்றது வந்து எனக்கு இப்பதான் புரியுது. உண்மையிலே சொல்றேன், இந்த இடத்துல வந்து நிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு உள்ள அரிக்குது. சரியான ஒரு ஃபீல் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு இவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நேம், ஒரு பர்சனை பேர் சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியுது. இவ்வளவு வருஷம் தெரியுது, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேல இவளோட பர்சன்ஸ் பேர் எல்லாம் தெரியுது. அப்படின்ற போது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருக்கிறது வந்து ரொம்ப சிறிய இடம் தான். ஆனா அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு இதே மாதிரி ஒரு 10 மடங்கு மேல நிறைய சிலை வந்து வேஸ்ட் ஆகி கிடக்குது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் உடஞ்சு கிடக்குன்ட்டு. இது கிடையாது, இதையும் தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஸோ வாங்க அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல போகக்கூடாதுன்னு ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படி என்னதான் அங்கே இருக்குன்னு பார்ப்போம். சும்மாடி இடமே பங்கமாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது, பங்கமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல என்ன பாருங்க, இந்த இடத்துலையும் எல்லாமே இடிஞ்சு போய் கிடக்கு. எவ்வளோ செங்குகள்லாம் கரெக்டாக தெரியுதா? இன்னும் மொட்டைத்தனமான பாம்பு வாழ்ந்துட்டுன்னு நினைக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக திரும்புகிற சைடு எல்லா சைடுமே வந்து இந்த கோட்டை வந்து ரொம்ப பெருசாக இருந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீ பார்த்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து இது வந்து இந்த இடம் வந்து காடாயிருச்சா இல்லை காட்டுக்குள்ளே இதை கட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. தரமாக இருக்குங்க. இது வந்து ஒரு வே போகுது. தண்ணி மேலே அங்கேருந்து போகுது பார்த்தீங்களா, இந்த சைடில். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே இடிஞ்சு கிடக்குது. அங்கேருந்து ஓட மாதிரி வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. Oh my god, செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இந்த அளவுக்கு கோட்டை வந்துருக்குங்க. கோட்டையோட பார்டர் இருக்குது. அந்த இடத்துலையும் ஃபுல்லாக கருப்பு கலர் கல் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த இடத்துக்கு எல்லாத்தாலையும் வர முடியாது. அந்த இடம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருந்துருக்கு பாருங்க. அதோ அந்த இடத்துல பார்டரு, அந்த தெரியுதா அந்த பார்டரு. இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த பில்டிங் இருக்குது. அப்படியே வந்தாச்சு, பார்த்து பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ட்ரையான காடுமா இருக்குது, செம்ம ட்ரையான காடுமா தெரியுது. இது பாருங்க, அந்த இடத்துலையும் பாருங்க ஃபுல்லாக கோட்டை இடிஞ்சு கிடக்கு.
இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கோட்டை. இந்த இடத்துல 2 ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாதிரி இருக்குது, சமாதி மாதிரி கட்டியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? என்னவா இருக்குன்னு தெரியல, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்க பின்னாடி, எனக்கு பின்னாடி இருக்காரு நாளை பாருங்க. ஸோ அந்த பச்சை பர்சன்ட் இருக்குது, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. பின் ட்ராப் ஆக்சுவலாக ட்ரூப், அதாவது ஒரு இன்டீரியரில் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பக்குன்னு இது ஹார்ட் பீட்டு. இங்கே பாருங்க, 2 பேர்த்தோட சமாதின்னு நினைக்கிறேன். இது மட்டும் தனியாக தெரியுது பாருங்க. ஒருவேளை மருதுபாண்டியோட அவங்களோட சமாதி இந்த இடத்துல வச்சுருந்தாங்களோ எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவங்களோட இது இங்கே தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பார்க்க வேண்டியது நிறையா இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல ரைஸ் ஆக்சுவலாக அந்த இடத்துல ட்ரூ பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக இருக்குது. போகலாமா? இந்த பாருங்க, இது ஃபுல்லாக கோட்டைங்க, இது ஃபுல்லாக கோட்டை. கோட்டையோட பார்டர் தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாக பார்டர் தெரியுது. அந்த இடத்துல ஏதோ மேடு பகுதி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த இடத்துல ரவுண்டாக வந்துருக்கு. ஸோ நடுவில் வந்துட்டேனே, இப்போ வழியே தெரியல. அன்சில் ஒரு பாதை இருக்குது. ரைட் ஆக்சுவலாக அதை பாருங்கள், அந்த நீரோட நான் அங்கேருந்து அந்த சைட்லேருந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அது பாருங்கள், இதுதான் பார்டர். இது ஏன் இந்த இடத்துல தண்ணி இதுலேருந்து எப்படி வெளியே போகுது அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ஃபுல்லாக செம்மையாக டஸ்ட்டாக கிடக்குது. இது சின்னது கிடையாதுங்க, ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக இதையும் தாண்டி நிறையா போகுது, நான் எங்கே போகுதுன்னு தெரில. கைஸ் எல்லாம் செம்மையான ஃபாரஸ்ட்டு மாட்டிக்கிட்டேன். ஸோ கைஸ் ஆக்சுவலாக என்னோட செல்லில் சார்ஜ் இல்லை, நாங்கள் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃபோன் சுவிச் ஆஃப் ஆச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும்.
ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே அந்த பார்த்துட்டு இருக்க அந்த டிசைன் கிடையாது, ரொம்ப வித்தியாசமான டிசைன் இது. உண்மையை சொல்ல போனால் செம்மையாக கட்டியிருக்காங்க அந்த இடத்த, வேறு லெவலில் கட்டியிருக்காரு தலை. இதோட டிசைனிங்கோட இது வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃபைட்டுக்காக இவ்வளோ பெரிய பிளேஸ் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், அங்கே இடத்துல ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. நம்மளால போக முடியுமா இல்லையான்னு தெரியல. அங்கே அதுவும் அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல அங்கே தெரியுது, அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. அங்கே இது ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாக முள் சுந்திருக்கு. இது மேலே பாம்பு எப்படி வேணால் படுத்து கிடக்கலாம். நான் உள்ளே போய் மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ரெட்டு கலரில் பெயிண்ட் அடித்து குச்சி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இந்த இடத்துல ஏதோ மார்க் பண்ணியிருக்காங்க எல்லுன்ட்டு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரைக்கு பயிற்சி பண்ணுறது, யானைக்கு பயிற்சி பண்ணுறது, அதாவது சண்டைக்கு எல்லாருமே ரெடி ஆக்குற யுத்த பூமியை தான் இந்த பிளேஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஆயுத குடனாவும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீரர்களாக இந்த இடத்துல வந்து சண்டை பயிற்சி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்தோட வேல்யூ எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கணும் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இடத்துல தான் வந்து யானையும் குதிரையும் வந்து நடந்து வரக்கூடிய ஒரு வழி. ஸோ இது வந்து ஏன்னா அது எப்போ மண்ணில் போய் எங்கேயும் சிக்கிடக்கூடாது, எல்லாமே அதுவும் ஈக்குவலாக மென் மாதிரி உள்ளே வரணும், ஹியூமன்ஸ் மாதிரி உள்ளே வரணுன்றதுக்காக கொஞ்சம் ஈக்குவலான வழி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து உள்ளே போகக்கூடிய இடம். ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹைதர் அலி பீரியடில் வந்து ஒரு மசூதி மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யானை படித்துறை. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபைட்டு, அதாவது ஃபைட் பயிற்சி வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு வீரர் இன்னொரு வீரரோட பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமா இருந்தது. ஸோ இந்த இடம் பாருங்களேன், இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ரோடை நான் பார்த்ததில்லை, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த செம்பான கற்கள்லேயே வந்து அதுலேருந்து இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் எல்லாருமே வெளியிலேருந்து தான் பார்த்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சத்ரபதி கோட்டைனா அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஊரே இருக்குது. ஆக்சுவலாக அது என்னை பொறுத்த வரைக்கும் ஊர் இருக்க மாதிரி தான் இருக்குது. வாங்க மீதி இடத்துக்கு போகலாம். இது குடோன் இடத்துல வந்து பயிற்சி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் ஸோ இப்போ வந்து பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மசூதி. இதில் வந்து ஹைதர் அலி காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மசூதி வந்திருக்கு. அண்ட் பக்கத்தில் போய் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போயிட்டு நம்ம நிறைய விஷயத்தை வந்து பார்க்கலாம். நம்ம என்னமோ அந்த இடம் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை தாண்டி இவ்வளோ பெருசா எப்பா நம்பவே முடியல. இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிளேஸை நான் வந்து பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி. எவ்வளோ பெரிய சண்டை கூட இதே இல்லை. யானைகள் வந்து இறங்குறதுக்கு அந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்பா இங்கே பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்தது ஒர்த்து தாங்க. இன்னும் ரோடு மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த காம்பவுண்டோட அளவு பாருங்கள். இந்த இதோட தாண்டி அந்த இடத்துக்கும் போகுது. அங்கே ஒரு இடத்துல அப்புறம் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது யாரோடதுன்னு தெரில, பட் யாரோ ஒரு புனிதரோட இதுதான் இது. காட்டுக்குள்ளே அது தூரத்துலேருந்து பார்த்தா தனியாக தெரியுதுங்க. காட்டுக்குள்ளே பயணிச்சு பார்க்குறப்ப அது தெரிய மாட்டேங்குது. லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கண்காணிக்கிற இடம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக போட்டுருக்கோம். சுலுக்குன்னு போட்டு
சாஞ்சு கிடக்கு, உடஞ்சிரும். சேஃப் இல்லை, எல்லாமே சேஃப் இல்லை, உடஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து ரீசெண்டாக வந்து எங்கள் இடத்துல இறந்துருக்கு. ஸோ அதோட ஸ்கெலிட்டனு இதே பாருங்கள், இந்த மண்டை ஓடு, மயிலோட மண்டை ஓடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ சீக்கிரம் அந்த மயில் சாகத்தை வந்து யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இந்த இடத்துல இது ஸ்கெலிட்டன், மயிலோட ஸ்கெலிட்டன். இது 9 வகையான மூலிகை தாவரங்கள் இருக்குது சங்கரபதி கோட்டை இருக்கக்கூடிய இந்த காட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 39 வகையான இந்த பட்டாம்பூச்சிகள் அதெல்லாம் இருக்குது. 17 வகையான பாம்புகள் இருக்குது. 8 வகையான இந்த ஊர்வன விலங்குகள் இருக்கும்ல, அந்த மாதிரியானதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. இது இல்லாமல் மான் உள்பட பல அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் போரெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல, ஸோ பயிற்சி எடுப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானாமா நிறையா பயிற்சிகள் செய்வாங்க, ஒவ்வொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வளர யூஸ் பண்ணி அடிக்கிறது, ஸோ அந்த மறைஞ்சிருந்து தாக்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படியே கீழே போயிட்டு பார்ப்போம். தண்ணி கூட வாங்கிட்டு வரல, 7 ரூபான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. கிரவுண்ட் உள்ள பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதில் எவ்வளோ பெரிய மரம் வந்திருக்கு பாருங்கள். அது மேலே ஆக்சுவலாக அந்த ஃப்ளோர்லேருந்து மேலே மரம் போயிருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டே அதில். ஸோ உண்மையாக சொல்ல போனால் நான் இந்த இடத்துக்கு நான் விளாக் எடுக்க வரல, ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வீரருங்க. ஒரு வீரன் சொன்னாலே லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 நிற்கக்கூடிய ஆளு இவங்க 2 பேர் தான். ஸோ அதுவே ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டாக இருக்குது. அதுவும் அந்த பிளேஸில், அவங்க இருந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் எத்தனையோ வந்து சுரங்கத்துக்குள்ளே இறங்கி உள்ளே போயிருக்கேன். ஆனால் இது வந்து சுரங்கமா இல்லை என்னன்றது எனக்கு தெரியல. இது எனக்கு பார்த்தா எனக்கு கிளம்பு மாதிரி தெரியுது. இதில் எனக்கு என்னென்னா, இதில் என்னென்னமோ தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. இதில் நான் குதிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் குதிக்கல. ஆனால் பிளான் இருந்துச்சு, இதில் இறங்கி நம்ம உள்ளே போகணும், அது வரைக்கும் உள்ளே போயிட்டு வரலாம், எவ்வளோ போகுது எங்கே பிளான் இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக உள்ள கசன்னு இருக்குது. ஸோ அதனால் குதிக்க விரும்பலை. இது வந்து சுரங்கம்னு சொல்கிறாங்க. எனக்கு சுரங்கம் மாதிரி எனக்கு தெரியல. மேபி இது கிணறா இருந்திருக்குமோ இல்லை ஒரு எக்ஸிட் பாயிண்டாக இருந்திருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஃபுல்லாகவே அடைச்சிருக்கு. பதினாறாம் நூற்றாண்டில் சேதுபதி மன்னர், அதாவது ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னரால் இந்த கோட்டையானது கட்டப்பட்டு வேலு நாச்சியார் அவங்களுக்கு சீமந்தமாக கொடுக்கப்பட்டு மருதுபாண்டிய சகோதரர்கள் வந்து இங்கே போர் பயிற்சி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய சகோதரன் ஊமதுரை வந்து இங்கே தஞ்சம் வந்திருக்காங்க. வெள்ளைக்காரர் அவங்களுடைய ஆட்சியில். இத்தகைய வரலாற்று கொண்ட சிறப்பான இந்த சங்கரபதி கோட்டையானது இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருக்கு. நம்ம 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து இதை பீரங்கி வச்சு இடிச்சதே நம்ம இன்னி வரைக்கும் அவங்களை குறையா பேசிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இடிச்சதோ கொஞ்சம் தாங்க. நம்மளால பாதுகாக்கப்படாமல் பராமரிக்கப்படாமல் கொஞ்சம் கூட கேப்பாரற்று, அதாவது கேட்க கூட ஆள் இல்லாமல் இந்த கோட்டை அழிஞ்சது தாங்க அதிகம்னு சொல்லலாம். அவங்க இடித்ததோ முன்புறத்தில் உள்ள ஒரு சில தூண்களை தான். ஆனால் இன்னைக்கு கேப்பார் என்று, அதாவது ஒண்ணுமே சொல்ல வேணாங்க, ஏதோ ரொம்பவும் மோசமான எந்த விதமான ஒரு வரலாறும் இல்லாத ஒரு கோட்டை போலவே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர இளைஞர்களுடைய செயல் வந்து மிக மிக மோசமாக இருக்குங்க. இங்கே வந்து யாரும் சுத்தம் கூட பண்ண வேணாம். ஆனால் இங்கே வந்து அசுத்தம் பண்ணாமல் இருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த மது பிரியர்கள், அதாவது இந்த மதுபான வருந்தவர்களுடைய இது வந்து இங்கே அதிகமாக இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான கோட்டைகளில் இந்த மாதிரியான செயல்களை செய்யாதீங்க. எல்லா வீடியோக்கள் போல இதை தள்ளி விட்டுட்டு போகாம முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க கூட இன்னைக்கு இதை சுத்தம் பண்ண தாங்க வந்தோம். ஆனால் சுத்தம் பண்ண முடியாத சூழ்நிலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்க உள்ள மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போடப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அதை தாண்டி நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம திரும்பி போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்க முழுக்க ஷேர் பண்றதுனால கூடிய விரைவில் இந்த சங்கரபதி கோட்டையானது கட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஷேர் பண்ணி எவ்வளவு கோயில்களை இன்னைக்கு வெளி உலகம் தெரிய வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு வரலாறு கொண்ட இந்த சங்கரபதி கோட்டையை உங்களால இன்னும் பரவலா தெரியட்டும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்களோட எண்ணம் கூட. யாராலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல்ல இந்த கோட்டையானது ஒரு வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா பாத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலமாவது இந்த கோட்டைக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். நன்றி.